செவ்வாழை வாழைக்கட்டைங்க வாங்கியாச்சுங்க. ஸோ எப்படி நடவு பண்ணணும், என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு குயிக் வீடியோவாக பார்க்கலாங்க. ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான ரெகுலர் வீடியோ டிப்ஸ் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான தரமான வாழைக்கட்டைகள் நம்மகிட்ட இருக்கு. வேணுன்றவங்க பை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 30 ரூபீஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் வாழைக்கட்டை. ஸோ இந்த வாழைக்கட்டைகள் வாங்கினதுமே என்ன பண்ணணும் அப்படின்னா சாஃப்ட்னு நினைச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ பிளான்ட் டு பிளான்ட் எவ்வளோ இடைவெளி இருக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு 5 அடி இடைவெளி விட்டுக்கோங்க. ஸோ நல்ல ஒரு ஆழமாக ஒரு 1.5 அடி 1.5 அடிக்கு குழி நோண்டிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாழைக்கட்டையில வச்சிடணும். ஸோ வச்சுட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுங்க. மேலே மட்டும் கொஞ்சம் இருக்க மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து வீக்லி, அதாவது வாரத்தில் 2லேருந்து 3 டைம் மட்டும் தண்ணி விடணும். மற்ற நாள்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈரம் படுற மாதிரி விட்டுறாதீங்க. ஏன்னா புது துளிர்கள் வர வரைக்கும் கொஞ்சம் ஈரம் கம்மியாகவே இருக்கட்டும். ஏன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துடும், கட்டை அழுகிடும். ஒரு 2 months ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்பிகே ஃபெர்டிலைசர் கொடுங்க. மற்றபடி பெருசாக எந்த மெயின்டெனன்ஸ் இருக்காது. ஸோ ஏதாவது ஃபெஸ்ட் வருதா அப்படி இல்லைன்னா ஏதாவது டிசீஸ் வருதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த காஞ்ச சரகு இருக்கு இல்லைங்களா, ஸோ அது எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு பிளான்ட்டை கொஞ்சம் நீட்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிளான்ட் அப்போ தான் நல்ல சூப்பராக க்ரோத் வருங்க. ஸோ 2 months ஒன்ஸ் வெர்மி கம்போஸ்ட்டும் கண்டிப்பாக கொடுங்க. பிளான்ட் நல்ல க்ரோத் இருக்கும். 10வது மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பூ எடுத்து கொலை போட ஆரம்பிக்கும். 15வது மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் பழம் பழுத்து அறுவடை செஞ்சு நீங்களே வீட்டில் சமைச்சு சாப்பிட்லாம்.